அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். நம்ம 81வது அப்டேட்டை பார்த்துட்ருக்கோம்ல. ட்ரூ ப்ராமிஸ் 4, ரைசிங் லயன், ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரி, இந்த 3 ஆப்ரேஷன் நடத்திய தாக்குதல்கள் அடிஷ்னலாக ஒன்று ஆட் ஆகிடுச்சு. இன்றைக்கி காலையிலேருந்து இல்லை பாப்புலர் மொபைல் ஃபோர்ஸஸ் அங்கே அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து. ஏன்னா காலையில் முந்தைய பதிவில் 80வது அப்டேட்டில் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், அவங்க ஈராக் வந்து ஃபுல் பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, முடிஞ்சால் நீங்கள் அமெரிக்காவை கூட போய் அடிங்கப்பா அப்படின்னு ஒரு பர்மிஷன் கொடுத்தாங்கல்ல. அதுக்கப்புறம் வந்து ஓஹோ பையப்புள்ள எங்களையவே அடிக்க சொல்கிறியா அப்படின்ட்டு இதுக்கு முன்பெல்லாம் சும்மா பார்த்து தான் அடித்தாங்க. இப்போ ஈராக் முழுவதையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே மேபி ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ட்ரபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஆளுகின்ற அரசாங்கத்தையும் குறி வச்சுட்டாங்க. அங்கே பெரிய ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை. அப்படின்னா இன்றைக்கி ஈரான் என்ன பண்ணிட்டாங்க, அடுத்த அலை, இந்த அலைக்கு பேர்லாம் வைக்கல, இனிமேட்டு அலை பேர்லாம் இல்லை, அதுக்கப்புறம் நாங்கள் பேர்னா நம்பர்லாம் இல்லை, ஃபுல்லாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட காலையிலேருந்து இஸ்ரேலில் 1 மணி நேரம்லாம் 3/4 மணி நேரத்துக்கு ஒரு சைரன் ஒலிக்குது, உள்ளே போகிறாங்க வெளியே வராங்க, சைரன் ஒலிக்குது, உள்ளே போகிறாங்க வெளியே வராங்க, தாக்கல் நடத்துகிறாங்க ஒரு பகுதியில். அதுவும் குறிப்பாக ஒரு தெர்மல் பவர் பிளான்ட் மீதே ஒரு தாக்கல் நிகழ்த்தி இருக்காங்க. அப்போ தெர்மல் பவர் பிளான்ட் தாக்கல் நடத்தினாங்கன்னா அடுத்து என்ன நடக்கும்? நீங்கள் பேச்சுவார்த்தை யாருக்கிட்ட நடத்துறீங்கன்னு எங்களுக்கு தெரியாது, உங்கள் மனசுக்குள்ள நடத்துறீங்களான்னு எங்களுக்கு தெரியாது, எங்கள் தாக்குதல் மட்டும் தான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஈரான் தரப்பில் சொல்கிறாங்க. அதனால் இஸ்ரேல் தரப்புலையும் மறுபடியும் அவங்க என்ன பண்ணுறாங்க, அடுத்த வந்து ஈரான் மீது தாக்கல் தொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் என்ன, திடீர்னு பாகிஸ்தான் வந்து கண்டனம் தெரிவித்திருக்கிறாங்க. ஒரு பக்கம் பேச்சுவார்த்தைனாலும் இன்னொரு பக்கம் கண்டனத்தை தெரிவித்திருக்காங்க. யாருக்கு கண்டனம், எப்படி கண்டனம், எங்கே கண்டனம், அதான் நம்ம பார்க்கணும் இந்த வீடியோ பதிவில். வாங்க நண்பர்களே, 81வது அலையை பார்க்க போவோம். அங்கே ஈரான் இல்லை, நம்ம அலையை நீங்கள் உங்கள் மேலே வீசுகிற தயாராக இருங்க நீங்கள். ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க, வீடியோ கொடுக்கலாம். இந்த பதிவு சற்று தாமதமாக உங்ககிட்ட ரீச் ஆகிட்டு இருக்கு இல்லையா? ஏன்னா கொஞ்சம் பர்சனல் ஒர்க் அது இதுன்னு வெளியே போயிட்டு திடீர்னு ஓடி வந்து எடுக்கிறதுல போதுன்னு ஆகிடுச்சு. மிக முக்கியமான பதிவு என்ன அப்படின்னா, அந்த பாப்புலர் மொபைல் ஃபோர்ஸஸ் ஒரு நாளைக்கு முன்பு முக்கிய தலைவர்கள் குறி வைத்து தூக்கிட்டாங்க. யார்? அமெரிக்காவும் இஸ்ரேலும் அடிச்சிட்டாங்க. முக்கிய தலைவர்கள் இருந்தோடனே மக்கள் பொங்கி எழுந்துட்டாங்க. பொங்கி எழுந்த உடனே ஈராக்கில் இருக்கக்கூடிய அரசாங்கம் என்ன பண்ணிட்டாங்க, இலே போங்களே நீங்களே அடிங்களேன்னு உத்தரவு கொடுத்துட்டாங்கல்ல. இப்போ அமெரிக்காவுக்கு சரியான கோபம். அது இல்லாமல் இன்றைக்கி காலையில் ஒரு பிளாக்காவா ஹெலிகாப்டர் ஒன்று அடிச்சிட்டாங்க ட்ரோன் தாக்குதல் மூலிமா. அதனால் அவங்க நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலோட டிசிஷனுக்கு நாங்கள் பர்மிஷன் கொடுத்துட்டோம், இனிமேட்டு என்னன்னாலும் பண்ணலான்னு ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு அன்பர் ப்ராவினன்ஸ், அந்த அன்பர் ப்ராவினன்ஸ்லாம் வந்து பிஎம்னுடைய ஃபோர்ஸஸ் வந்து அதிகமாக இருக்குது. அது பக்கத்துலேயே ஈராக்கினுடைய ஃபோர்ஸஸும் இருக்குது. அந்த ஈராக்கினுடைய ஃபோர்ஸஸுக்கும் குறி வைக்கிறாங்க. அந்த அன்பர் ப்ராவினன்ஸில் இருக்கக்கூடிய ஹெட் குவார்ட்டர்ஸில் இருந்து ஆயுத குடோன்கள்லேருந்து எங்கெல்லாம் இருக்கோ அந்த எல்லா இடத்தையும் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்காவுடைய A-10 போர் விமானங்கள் ரொம்ப லோவில் பறந்து தாக்கல் நடத்துகிறாங்க. இப்போ ஈரான் வந்து அவங்கக்கிட்ட ஓரளவுக்கு அதாவது ஏவுகணைகளிலும் மீதியெல்லாம் இருக்கும், பட் அந்தளவுக்கு இங்கே இருக்குமானலாம் டவுட்டு தான் ஈராக்லாம். அதனால் பிரித்து மேயிறாங்க. இப்போ ஈராக் அரசாங்கம் கொஞ்சம் நேரத்தில் யோசனை பண்ணுவாங்க, ஆஹா கொஞ்சம் நேரத்தில் நம்மளும் போய்ட்டு ஒழிய வேண்டியதான் போல், இதுக்கப்புறம் நம்மளே போட்டுருவாங்க போலான்ற எண்ணம் வந்து இப்போ ஈராக் அரசாங்கத்துக்கே வந்துட்டு இருக்கும். ஏன்னா நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸுக்கு முழு அதிகாரம் கொடுத்து தாக்கல் நடத்துறீங்க அப்படின்னா அங்கே அமெரிக்கா தரப்பில் நீங்கள் காலையில் சொல்லிட்டாங்க, அப்போ நீங்கள் தீவிரவாதத்துக்கு முழு உத்தரவு கொடுக்குறீங்க, அப்படி தானே? சரி ஓகே நாங்கள் பார்த்துக்குறோம், இந்த அரசாங்கத்தை எப்படி கமுக்குறோன்ற மாதிரி பார்த்துக்குறோம். நாங்கள் ஏற்கனவே எலெக்ஷன் நடந்து ஒரு ஜெயிச்சதுக்கு அமெரிக்கா ஒத்துக்கலை, பிரசிடெண்ட்டை வந்து ஒத்துக்கலை அமெரிக்கா. ஏன்னா அவர் கொஞ்சம் அமெரிக்காவுக்கு அகென்ஸ்டான பர்சன்றதுனால நான் ஒரு ஜெயிச்சா கூட நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. பட் இத்தனை நாளாக கொஞ்சம் பல்லு கடிச்சிக்கிட்டு தாக்கல் நடத்தாமல் இருந்தாங்க. சரி என்ன பண்ணுறது, நம்ம அவங்க நிலைகள் இருக்கிறோமேன்ட்டு அமைதியாக இருந்தாங்க. இப்போ அவங்க நைட்டு உத்தரவு கொடுத்த உடனே இப்போ தாக்கல் நிகழ்த்திட்டாங்க. நீங்கள் சைடில் பார்க்குற பதிவு எல்லாமே வந்து அவங்க தாக்கல் நடத்தப்பட்ட பதிவு தான். நிறைய வீடியோ பதிவு அங்கேருந்து வந்துகிட்டே இருக்குது. அவங்களும் கிட்டத்தட்ட ஒரு மினி செல்ஃபி பாய்ஸ் தான். யாரும் ஈராக்கில் இருக்கக்கூடிய அந்த குரூப்ஸ் இருக்குல்ல, ரெசிடன்ஸ் குரூப், ஒரு மினி செல்ஃபி பாய்ஸ் தான். அவங்களும் எல்லா விஷயத்தையும் ஃபோட்டோ எடுத்து போட்டுனே இருப்பாங்க. அந்தளவுக்கு அங்கேருந்து வீடியோ பதிவுகள் வந்த வண்ணமாக இருக்கிறது. ஐயா எங்கே அடிச்சிட்டாங்க, ஐயா எங்கே தாக்கல் நடத்திட்டாங்க, அப்படியே ஓடு அங்கே அடிச்சிட்டாங்கன்ற மாதிரி ரெஸ்ட் இல்லாமல் வந்து கொஞ்சம் அடிச்சிட்டு இருக்காங்க. இங்கே தாக்கல் நடத்துறதுனால கொஞ்சம் இன்னைக்கு ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் கொஞ்சம் குறைச்சிருக்கிறாங்க. வழக்கமாக ஈரான் மீது ஒரு நாளைக்கு வந்து ஒரு 80 டார்கெட்லேருந்து 100 டார்கெட் அடிப்பாங்க. இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு 3 டார்கெட் தான் இருந்தது, மீதி எல்லாம் இந்த பக்கம் திரும்பிடுச்சு. படம் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஒருவேளை இந்த குர்தீஸ் படைகளை ஏப்பா நீங்களே ஈராக்குள்ள பூந்து அடிச்சிருங்கப்பான்னு சொல்ல வராங்களா,
இல்லை ஈராக்குள்ளார இதுக்கப்புறம் வந்து ஷியா சன்னி முஸ்லீம்ஸ் பிரிவு வந்து பயங்கரமா மோத போறாங்களா, பெரிய ஒரு பிரச்சனையை கிளப்ப போறாங்களான்னு பொறுத்து இருந்து பார்க்கணும். ஆனா ஒட்டுமொத்த பிரிவும் ஈரானுக்கு ஆதரவாக சென்று விடுமானா அவ்வளவு சீக்கிரம் வாய்ப்புகள் இல்லை. ஏற்கனவே ஈராக்குள்ள பல பிரிவுகள் இருக்கு, இந்த பிரிவுகள்லாம் மோத ஆரம்பிச்சிடும். இனி வெயிட் அண்ட் வாட்ச் அண்ட் சி, அதுதான் அங்கே ஈராக்குள்ள நடக்க வேண்டியது. சரி, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 நாடுகள், துருக்கி, எகிப்து, பாகிஸ்தான், 3 நாடுகளும் ப்ரெஷர் கொடுக்குறாங்க ஈரானுக்கு. இல்லை ஈரான் வாங்க, 48 மணி நேரத்தில் வந்து நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு வந்து உட்காருங்க, 2 தரப்புலையும் பேச்சுவார்த்தைக்கு வந்து உட்காந்தாதான் கரெக்டாக இருக்கும். அதனால ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இப்போ ஈரான் என்ன கேட்குறாங்கன்னா, ஐயா நீங்கள் தான் பேச்சுவார்த்தை நடத்துகிறேன்னு சொல்லிட்டீங்களே, ஒரு ஆள் தான் வந்து பேசுகிறாங்கன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் அவங்ககிட்டே பேசிக்கோங்களே, எங்களை ஏங்க ஐயா கூப்பிட்றீங்கன்னு கேட்குறாங்க. யார்? ஈரான். நீங்கள் யுவர் செல்ஃப், அதாவது உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஒரு ஆளை வச்சு பேச்சுவார்த்தை நடத்திக்கிறீங்க, நீங்கள் நடத்திக்கோங்க, அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் நாங்கள் எங்கள் வேலையை செய்கிறோம், எப்பா 2 ஏவுகணை அனுப்புப்பா அந்த பக்கம் அப்படின்னா உடனே ஈரான் என்ன சாரோவரம் அந்த பக்கம் ஃபுல்லாக அனுப்பிட்டு இருக்காங்க இஸ்ரேல் பக்கம். இதுதான்பா எங்களோட பேச்சுவார்த்தை. நாங்கள் டே 1லேருந்து இன்னை வரைக்கும் நாங்கள் சொல்கிறது ஒன்று தான், எதிரிகள் தனது தோல்வியை ஒற்றுக்கொள்ளும் வரை நாங்கள் இந்த தாக்குதலை தொடங்க போகிறோம். இனி யாரிடமும் நாங்கள் பேச்சுவார்த்தை இல்லை. அதையும் மீறி நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டீங்கன்னா நடத்திக்கோங்கன்றாங்க. ஆனால் இவங்க யாருக்கிட்ட தான் அப்படி பேச்சுவார்த்தை நடத்துவாங்கன்னா, திடீர்னு அந்த அல்ஜசீரா வந்து கொட்டஞ்சி யாருக்கிட்ட, பாகிஸ்தான்கிட்ட போய் சொல்லுப்பா சும்மா குசு குசுன்னு என்னப்பா வாப்பா அப்படின்னு ஒரு டீயும் பண்ணும் வாங்கி கொடுத்தோடனே அந்த பிரதமர் அலுவலகத்தில் வேலை செய்கிறவர் ஒரு டீக்கு ஆசைப்பட்டு பயப்புள்ள அது மாதிரி ஒருத்தர் வந்து முக்காடு போட்டுக்கிட்டு பேர்லாம் சொல்லலை, நான் தான் ஈரானில் இருக்கிறவன் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தாராம். அவர் ஒரு 14 கண்டிஷன் இதெல்லாம் நாங்கள் ஒத்துக்கிறோம், இது போய் நேராக ட்ரம்ப்புக்கிட்ட சொல்லிவிடு அப்படின்ட்டு சொன்னாராம். இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பாகிஸ்தான் வந்து இது மாதிரி ஈரான்லேருந்து ஒரு ஆள் வந்து ஃபுல்லாக மூஞ்சி காட்டாமல் முக்காடு போட்டு வந்துட்டு இப்படி தான் அப்படின்னாரு. அதில் உங்களுக்கு இன்னொரு குழுவும் சொல்கிறேன் அப்படின்னு ட்ரம்ப்புக்கிட்ட சொல்ல, ட்ரம்ப் அடடே அற்புதம் அடடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கிருந்து பாகிஸ்தானில் ஒரு சிறப்பு டீம் அமெரிக்காவிலேருந்து வந்தாங்க. அவங்ககிட்ட ஒரு சிறப்பு பரிசெல்லாம் கொடுத்து, போப்பா இது வந்து அவங்க சார்பாக கொடுத்த மாதிரி நினைவு பரிசு மாதிரி அவங்க கொடுத்துருப்பா, கொஞ்சம் அவங்க ஈரான் ஒத்துக்கிட்டதா சொல்லுப்பா அப்படின்னாங்களாம். இவங்க அங்கேருந்து போயிட்டு ஒத்துக்கிட்டாங்களாம். இப்போ என்னன்னா, அந்த முக்காடு போத்திட்டு வந்த நபர் யார் அப்படின்னா, பாகிஸ்தான் வந்து அதுதான் சஸ்பென்ஸ், நாங்கள் வந்து சொல்ல மாட்டோம், ஏன்னா அது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது, ஏன்னா நாங்கள் பிரதமர் அலுவலகத்தில் இருக்கிறோம் அப்படின்னு அல்ஜசீரா கிட்ட சொல்லிட்டாங்களாம். அல்ஜசீரா வந்து கவலைப்படாத நண்பர்களே, இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே நான் அந்த நபர் யாருன்னு உங்களுக்கு சொல்கிறேன்றாங்க. இல்லை நீங்கள் அதுக்கப்புறம் இந்த நபர் நீங்கள் சொன்னா என்ன சொல்லலாம் என்ன, அவங்க தான் நான் வந்து பேச்சுவார்த்தைக்கே வரல, நீங்கள் வந்து யாருக்குன்னா நடத்துங்க தாக்கல் நடத்திட்டு இருக்காங்கன்றேன். ஒருவேளை அந்த முக்காடு போட்ட நபர் இப்போ ஒரு 2 நாளாக பாகிஸ்தானில் பயங்கரமாக வைரலாக போயிட்டுருக்கு. இந்த துரேந்தர் 2 படம் வந்ததுக்கப்புறம் துரேந்தர் 2ல் வந்து அந்த பிச்சைக்காரங்க தான் ஏஜென்ட்டாக இருந்து ஒரு சில சம்பவம் பண்ணாங்கன்ற மாதிரி வருதான் சீனு. அதுவும் இன்னொன்று வந்து அந்த புர்கா அணிஞ்சிட்டு திடீர்னு போய் எடுத்து சொல்கிறதெல்லாம், உடனே ஒரு 2 நாளாக பிச்சைக்காரங்கெல்லாம் பிடிச்சி வேட்டையாடிட்டு இருக்காங்களாம், பிடிச்சி கைது பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் புர்கா அணிந்தாலும் தூக்கி பார்த்துட்டு இருக்காங்களாம். அங்கேருந்து வீடியோ பதிவு வந்த வண்ணமாக இருக்குன்னு நான் ரவிக்குமார் ஆர்கே சேனலில் கூட போட்டிருந்தேன். அந்த மாதிரி அதில் யாராவது ஒரு பிச்சைக்காரன் வந்து திடீர்னு ஐயா எங்களை வந்து ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாங்க, ஒரு 15 கோரிக்கையை அடங்கிய ஒரு மனுவை திடீர்னு பாகிஸ்தான்கிட்ட கொடுத்து அதை பாகிஸ்தான் படிக்க தெரியாம பயப்புள்ள வந்து அமெரிக்காவுக்கு அனுப்பியிருப்பாரா எனக்கு இந்த இடத்துல இன்னொரு சந்தேகமா இருக்கு. ஏன்னா நீங்க வேற யாருனாலும் கூப்பிடுங்க, எனக்கு பாகிஸ்தான் வந்து சவுதி அரேபியாவை கூப்பிட்டு கண்டனம் தெரிவித்திருக்கிற கண்டனம்னா பேசினாராம் பின் சல்மான் அவர்கிட்ட பேசிட்டு, என்னதான் இருந்தாலும் கிங்டம் மீது இப்படி தாக்கல் நடத்தக்கூடாது, நான் வந்து கடுமையாக கண்டனம் தெரிவிக்கிறேன், ஓரளவுக்கு தான் அவங்க பொறுமையாக இருப்பாங்க, அதனால அவங்களுடன் இணைந்து பயணிப்பதில் நாங்கள் வந்து எந்த விதத்திலையும் வந்து சமரசம் இல்லாத ஒரு இறையாண்மை பாதுகாப்பதற்காக நாங்கள் பயணம் செய்கிறோம் அப்படின்னு பயங்கரமாக ஒரு கடிதம்லாம் எழுதினேன். இந்த கடிதம் எப்படி அப்படின்னா, ஒரு சில டைமில் என்ன பண்ணால் கூட்டணி கட்சி இருக்கும், திடீர்னு என்ன பண்ணுவாங்க, ஒரு சில சம்பவம் நடந்து போயிடும். அப்போ இந்த கூட்டணி கட்சிகள் என்ன பண்ணாங்க, யாருக்குமே வலிக்காத மாதிரி ஒரு கண்டன அறிக்கை கொடுக்குவாங்க. அந்த கட்சி பேரை மென்ஷன் பண்ண மாட்டாங்க, நடந்த இன்சிடென்ட்டும் மென்ஷன் பண்ண மாட்டாங்க, இந்த மாதிரி இப்போ அந்த சம்பவம் நடந்துடக்கூடாது தான் அப்படின்ட்டு ஒரு கண்டன அறிக்கை கொடுப்பாங்களா. அந்த மாதிரி இவர் யாரு ஷபாஸ் ஷெரீப் வந்து ஈரானை மென்ஷன் பண்ணி கண்டனமா இல்லை, ஈரானோ தலைவர்களை மென்ஷன் பண்ணி கண்டனமா இல்லை, யாருக்கு கண்டனம் தெரிவிக்கிறீர்கள் இல்லை, ஆனால் சவுதி மீது தாக்கல் நடத்துறது தப்பு, யாருப்பா நடத்தினாங்க அதுல எனக்கு தெரியாது, நாங்கள் கண்டனம் தெரிவிச்சிட்டோம் அப்படின்ற கண்டிஷன்ல இருக்கிறாங்க. அதனால பாகிஸ்தானு கொஞ்சம் குறி வச்சுட்டாங்க. நீ காலையிலேருந்து சொன்னாங்க
பாகிஸ்தானுக்கு வரக்கூடிய முக்கியமான ஒரு கப்பல் வந்து அனுமதி கொடுக்கலன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லிடுங்க பாகிஸ்தான், யார் அதை முக்காடு போட்டு வந்து உங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்த மட்டும் சொல்லிவிடுங்க. இல்லைன்னா நீங்கள் இந்த ஒரு ஆள் பேச்சுவார்த்தை சொன்னாருன்றதுக்காக இந்த பீட்டர் எக்ஸத்துக்கிறார்ல, யாருங்க, இந்த வார் டிபார்ட்மெண்ட்டோட தலைவர் அமெரிக்காவில், அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, உலக வரலாற்றிலே ஹியூமன் ஹிஸ்ட்ரியிலே வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லையா, இது எல்லாமே தலைவர் ட்ரம்ப்புக்கு கீழே கிடைத்த மகத்தான வெற்றி. என்னப்பா வெற்றி? அங்கே அடிச்ச அடியில் ஒன்றுமே இல்லாமல் ஐயா எங்களை விட்டுடுங்க, ஐயா எங்களை விட்டுடுங்கன்னு கதறிட்டு வந்து பேச்சுவார்த்தை நடத்துன்னு உட்காடுறாங்க பார்த்தியா. இதெல்லாம் யாருக்கிட்ட? ட்ரம்ப்போட ஆட்சியில் தான் நடக்கும். போனாங்க ஈராக்கில் 20-30 வருஷம், ஆப்கானிஸ்தான் போனாங்க 20-30 வருஷம். ஆனால் நாங்கள் பார்த்தியா பாம் வெடி குண்டு மூலமா பேச வச்சுட்டோம், வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. தண்ணி தெளிச்சு சார் போதும் சார், கனவு சார் எந்திரிங்க சார்னா கூட இல்லை நான் கொஞ்சம் பேசிட்டு வரேன் அப்படின்றாரு பீட்டர் எக்ஸத் அவர்கள். இனி நேற்று பேசணும், இதெல்லாம் வெள்ளை மாளிகையில் பேசணும் தான் இதெல்லாமே. ஆனால் இதில் நம்ம இன்னொரு ஆங்கிள், இது வந்து எப்படின்னா சைக்காலஜிக்கலாக அவங்க அடுத்த ஒரு 2000 வீரர்களுக்கு மேலே கொண்டு வந்து இறக்கிட்டாங்க. அவங்களுடைய போர்க்கப்பல் வந்து பெருசாக பாதிக்கப்பட்டிருக்கு, இங்கே களத்தில் இல்லை, கொண்டு போய் கிரீஸில் செஞ்சிட்ருக்காங்க. இன்றைக்கி ப்ளூம்பர்க் பத்திரிக்கை என்ன சொன்னாங்கன்னா, அது நிச்சயமாக லாண்ட்ரியில் ஃபயர் வந்த மாதிரிலாம் தெரில, மிசைல் வந்து அட்டாக் பண்ணியிருக்கு அப்படின்றதை சொல்லிட்டாங்க. இது வந்து அவங்க ஒத்துக்கலை அப்படின்னாலும் ஈரானுடைய மிசைல்ஸ் அட்டாக் பண்ணியிருக்கு, ஸோ கொஞ்சம் ஹெவியாக இருந்ததுனால தப்பிச்சுது, இல்லைன்னா கொஞ்சம் டேஞ்சர் தான், மறுபடியும் அது களத்துக்கு வருமானதே டவுட்டு, அந்தளவுக்கு ஹெவியாக அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அசிங்கமும் கூட. ஸோ ப்ளூம்பர்க் சொல்லும்போது ஒரு சில டவுட் இன்னுமே இருந்துகிட்டே இருக்குது. சரி, இருந்தாலும் கிரெடிட் கொடுத்துடலாம் நம்மளுக்கு. என்ன, ஈரான் தொடர்ந்து கிளைம் பண்ணிட்டே இருக்கிறாங்க, ஈரான் மூழ்கடிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. பட் ஆனால் அடிப்பட்டது உண்மைதான், கொஞ்சம் அடிபட்டுருக்கு, அதை வந்து சரி பண்ணிட்டுக்கிறாங்கன்னாங்க. அடுத்த போர்க்கப்பல் வரதுக்கு டைம் ஆகுது, அதனால் இப்போ மழை வேறு கடுமையாக போயிடுது. அதனால தான் இன்றைக்கி ஈரான் கூட பார்த்தோம்னா ரைட்டாக சவுதி அரேபியாவோ இல்லை யூஏஏ அவ்வளோ இல்லை, சும்மா 1-2 தான் அனுப்புகிறாங்க. ஃபுல்லாக கடுமையான எல்லாம் ஐஸ் மலையாக பொழிந்துட்டு இருக்காங்க. வந்து வீடியோ பதிவாக வருது, நிறைய ஆலங்கட்டி மழையாக பொழிஞ்சிட்ருக்கு. யூஏஇ சவுதி இந்த இடத்துலாம் நல்ல மழை, இன்னும் அடுத்த ஒரு 2-3 நாளைக்கு இன்னும் கடுமையான மழை வரப்போகுது. அதனால் கொஞ்சம் வேவ் அந்த பக்கம் அனுப்பலான்ற மாதிரி அந்த பக்கம் அனுப்பிட்டு இருக்காங்க. ஃபைனலாக ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒட்டுமொத்த ஆயிலோட விலையேற்றத்துக்கும் காரணம் நாங்கள் கிடையாது, இதுக்கு பொறுப்பேற்க வேண்டியது அமெரிக்கா. ஏன்னா நாங்கள் எங்களோட பணிகளை சிறப்பாக செய்கிறோம், எல்லாம் ஒவ்வொரு நாட்டுக்கும் கிராசரி ப்ராடக்ட்டோ மற்றதோ இல்லைன்னா நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. இப்போ ஃபைனலாக என்ன கேட்குறாங்கன்னா, 1 மாதம் சீஸ்ஃபயர் கேட்குறாங்க. இப்போ எப்படி இஸ்ரேலும் காசாவும் 1 மாதம் வந்து சீஸ்ஃபயர் கேட்டாங்கல்ல, இந்த தாக்குதல் நிறுத்தத்துக்கு கேட்டாங்கல்ல, அந்த மாதிரி கண்டிஷனுக்கு வந்திருக்காங்களாம். அந்த சீஸ்ஃபயர் கூட, அதாவது ஒரு இடைக்கால போர் நிறுத்தம் இது. அந்த இடைக்கால போர் நிறுத்தத்திற்கு ஈரான் ஒற்றுக்கொள்ளுமா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் சொல்லிட்டாங்க, இல்லையே சண்முகம், நான் பேசிட்டு இருக்கும்போது, இப்போ நான் பேசும்போது உங்களுக்கு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு, நான் 1/2 மணி நேரம் ஒரு ராக்கெட் அனுப்பிட்டுப்பாங்க இஸ்ரேல் நோக்கி. அவங்க டைமில் பர்ஃபெக்டாக இருக்கிறாங்க, யார் ஈரான் தரப்புல இருந்து கரெக்டாக 1/2 மணி நேரத்துக்கு ஒரு ராக்கெட் வந்து இந்த பக்கம் அனுப்பிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இந்த பக்கம் தெஹ்ரான் மீது தாக்கல் நடத்தினாங்க. தெஹ்ரான் மீது தாக்கல் நடத்துறதுக்கு முன்பு நான் இன்னொரு விஷயத்தையும் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். நான் இது என்னுடைய தார்மீக பொறுப்புமே கூட. ஏன்னா நேற்று நடத்தப்பட்ட தாக்குதலில் ஈரான் வந்து என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா, எங்களுடைய ஹிஸ்டாரிக்கல் சைட்டு, எங்களுடைய கல்ச்சர் சைட், எங்களுடைய பெருமைகள் அத்தனையும் குண்டு வச்சு தகர்க்கிறாங்க. தெஹ்ரான் இந்த இது மாதிரி ஒரு வீடு மாதிரி வச்சுருக்காங்கல்ல, அது எல்லாமே அவங்களோட ஹிஸ்டாரிக்கல் சைட்டு. கிட்டத்தட்ட 56 இடத்துல தாக்கல் நடத்தியிருக்காங்க. எங்களுடைய நினைவு சின்னங்கள் எல்லாமே தொடர்ந்து அழிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு புகைப்படங்களோட குர்திஷ் ரீஜனில் மட்டும் 21 இருக்குது, தெஹ்ரானில் மட்டும் 19 இருக்குது. இதெல்லாம் சேர்த்து அங்கங்கே எந்த பகுதியிலுமே, இந்த சிராஸ் பகுதி, இந்த குரோமாபாத், அப்புறம் இஸ்ஃபஹான் பக்கத்தில், இந்த எல்லா இடத்துலையும் தொடர்ந்து தாக்கல் நிகழ்த்திட்டு இருக்காங்கன்னு ஒரு கடுமையான ஒரு குற்றச்சாட்டு. அடுத்து நான் மற்றொரு விஷயத்தையும் நான் உங்ககிட்ட விளக்கணும்னு விரும்புகிறேன். இது இஸ்ரேலுடைய வரைபடம். நேற்று நடத்தப்பட்ட தாக்குதலில் 2 இடத்துல டைரக்ட் ஹிட். ஒன்று வந்து டெல் அவிவ், அதுக்கான வரைபடங்கள் உங்ககிட்ட காட்டியிருந்தேன். 2ன்னு பார்த்தோம்னா ஹைஃபாவில் வந்து கிட்டத்தட்ட சுட்டு வீழ்த்தப்பட்டது அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அந்த டெப்ரீஸ் விழுந்து பெரிய பாதிப்புகள். அப்போ நேற்று முழுவதும் நடத்தப்பட்ட தாக்குதலில் இன்னொன்று இந்த சதன் லெபனான் பகுதியில் முதல் முறையாக மேலே அந்த லெபனான் பார்டரில் ஒட்டி ஒரு ஏவுகணை அனுப்பியிருந்தாங்க. பட் அதையுமே வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டதாக சொல்கிறாங்க. மீதியெல்லாம் சின்ன சின்ன கொத்து குண்டுகள், பெருசாக பாதிப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இன்னைக்கு காலையிலிருந்து நஹராயா அப்படின்ற ஒரு பகுதியிலும், இன்னும் நான் வரைபடத்தில் காட்டுற பாருங்க, இதுதான் வந்து ஓட்டோ ரேபின் பவர் பிளான்ட் ஹைதராபாத் பகுதியில் இருக்குது, கடற்கரை
ஓரமாக இருக்கக்கூடிய பகுதி, மிகப்பெரிய ஒரு பவர் பிளான்ட் இது. அந்த நாட்டோட தேவைக்கு 28.6% அளவுக்கு தேவைப்படுது. ஆரம்ப கட்ட தகவல் என்ன வருகிறது என்றால், சுட்டு வீழ்த்தின டெப்ரிஸ் விழுந்து அந்த பவர் லைன் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஈரான் தரப்புல என்ன, நைஹே அட்டாக் ஹே, டைரக்ட் ஹே அப்படின்றாங்க ஈரான் தரப்புல. பட் இஸ்ரேல் நைஹே சுட்டு ஹே அப்படின்றாங்க, அவங்க சுட்டு வீழ்த்திட்டான்றாங்க. பட் இரண்டு தரப்பையும் நம்ம தள்ளி வச்சுட்டு பார்க்கும்போது டெப்ரிஸ் விழுந்து அந்த பவர் பிளான்ட் இல்லாமல் கொஞ்சம் தள்ளி விழுந்திருக்கு. சப்போஸ் விழுந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட பாதி இஸ்ரேலுக்கு மேலே இருளில் மூழ்கி இருக்கும். அப்போ நம்ம இந்த யுத்தம் எதை நோக்கி நகர்கிறது என்றால், என்னதான் அமெரிக்கா ஒரு பக்கம் சைடில் எங்கப்பா நான் பவர் பிளான்ட் அடிச்சிருவேன் அப்படின்னாலும், அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னும் நீங்கள் தூங்கிட்டு அதை பழைய வசனத்தையே பேசிட்டு இருக்காதிங்க அமெரிக்கா. இப்போ அமெரிக்கா ஒதுக்கிட்டாங்க. இப்போ ஈரான் இஸ்ரேலும் மோத ஆரம்பிச்சுட்டாங்க. அமெரிக்கா கொஞ்சம் தள்ளி நிற்கிறாங்க. இவங்க இப்போ பவர் பிளான்ட் பக்கத்தில் அடிச்சிட்டாங்களா, கிட்டத்தட்ட அது பாதிப்பு தான். அது பக்கத்துலாம் அது பாதிப்பே தானே. இதுக்கப்புறம் கோட்டசாமி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. யாரு, நான் இஸ்ரேல் தரப்பில் சொல்கிறேன். நான் இன்னைக்கு எந்த பவர் ஸ்டேஷன் அடித்து என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல. இன்னைக்கு இந்த தரப்பில் சரி இளைய சண்முகம் அவ்வளோ நம்ம தொட்டுட்டாங்க, இனி அடிக்க வேண்டியதானே. ஏன்னா ஏற்கனவே நான் நிறைய தடவை உங்ககிட்ட சொல்கிறேன், ஈரான் ஒரு அட்டாக் இஸ்ரேல் நடத்தினாங்கன்னா இஸ்ரேல் பதிலுக்கு 50-60 இடங்கள் நடத்துகிறாங்க. ஏன்னா ஈரான் ஒன்லி தனது ஏவுகணைகள் மூலியமாக, பாலிஸ்டிக் ஏவுகணைகளை மட்டும்தான் அவங்க தாக்கல் பயன்படுத்திட்டு இருக்காங்க, வேறு எதுவுமே கிடையாது. அவங்ககிட்ட போர் விமானங்கள் அப்படின்றது சுத்தமாக இல்லை. ஆனால் இஸ்ரேல் கிட்ட அப்படி கிடையாது, போர் விமானங்கள் இருந்து எல்லாமே இருக்குது. அவங்க எல்லை பகுதியில் போய் நின்றுட்டு குறி வைத்து அடிச்சிட்டு இருக்காங்க. அது கூடுதல் தகவல். அதனால் இந்த பக்கம் நடத்துகிற இம்பாக்டை விட இந்த பக்கம் நடத்துகிற இம்பாக்ட் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது இஸ்ரேல் நடத்துகிற இம்பாக்ட் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா ஏதோ ஒரு ஏவுகணை அனுப்புறதுனால பெருசாக இஸ்ரேலுக்குள்ள ஒரு மாற்றம் வந்து விடுமா, இஸ்ரேல் வந்து பயந்து விடுமா அப்படின்னா அதெல்லாம் பெருசாக இல்லை. ஒரு கட்டிடங்கள் சரியுது, குடியிருப்புடைய கட்டிடங்கள் சரிஞ்சிட்ருக்கு. இன்னும் அவங்க மெயின் பிளேஸ்லாம் அப்படியே அங்கங்கே ஹோல்டாக தான் இருக்குது, பெருசாக இல்லை. அதனால் அவங்க பதிலுக்கு அடிக்கிறது வந்து பெரிய அளவுக்கு அடிச்சிட்ருக்காங்க. இன்றைக்கி தெஹ்ரான் பக்கத்துலேயும் சரி, அது இல்லாமல் அந்த என்ன ஜான்ஜியான்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான மாகாணம் ஒன்று, ப்ராமினன்ஸ் ஒன்று. இந்த ப்ராமினன்ஸில் வந்து அங்கே இராணுவத்துக்கு தேவையான சாலிட் ஃபியூல் டெபாசிட் இருந்திருக்கு போல். அது பயங்கரமாக வெடித்து சிதறினதை பார்க்க முடிஞ்சுது. அப்புறம் இன்னொன்று, ஈரான் வந்து இன்ன வரைக்கும் ஏவுகணைகள் அனுப்புனது பார்த்தோம் அப்படின்னா 23ஆம் தேதி 115 ட்ரோனும் 20 மிசைல்ஸும் அனுப்பியிருக்காங்க. அதாவது பாலிஸ்டிக் மிசைல்ஸ் ஆர் குரூஸ் மிசைல்ஸ். ஆனால் 24ஆம் தேதி பாருங்கள் 40 குரூஸ் மிசைல்ஸ் அனுப்பியிருக்காங்க, 46 ட்ரோன் அனுப்பியிருக்காங்க. தொடர்ந்து அவங்க ஒரு புரியாத புதிராக இருக்கிறாங்க. யார், ஈரான் தரப்பில். அதாவது மார்ச் 10க்கு அப்புறம் மறுபடியும் மார்ச் 18 ஒரு 50னா இப்போதான் அதிகமான அளவுக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ எங்ககிட்டயே ஆயுதங்கள் இல்லைன்னு சொல்ல வரீங்க, எங்களுடைய ஆயுதங்களாக நீங்கள் அழிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்ல வராங்க. பெட்ரோ சாண்டஸ் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இப்போ முஸ்தபா அவர்களுக்கு பயங்கரமான வரவேற்பு தெரிவிக்கிறார். அதாவது இப்போ எதிரிகள் அப்படின்னு சொல்ல, ஆக்கிரமிப்பாளர்களின் இரத்த வெறியில் உறைந்த, தியாகத்தில் உறைந்த அவரோட பையனும் அவர் தான் அப்படின்ற மாதிரிலாம் ஏதோ ஒரு மாதிரி டைலாக் சொன்னார். அந்த டைலாக் எனக்கு கரெக்டாக வரல, அது கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. அவர் என்ன சொன்னார்னா, ஐயோ நான் அடுத்த டைலாக் சொல்கிறேன், நான் என்னால் அடுத்த டைம் போயிடுச்சு. அந்த மாதிரி புகழ்ந்து முஸ்தபா அவர்களை புகழ்ந்துருக்கிறார். வேணா வாங்கல ஒரு நாள் டீ குடிச்சிட்டு போவீங்க அப்படின்ற மாதிரி தான் பெட்ரோ சாண்டஸ் அவர்கள் ஸ்பெயின்லேருந்து கூப்பிட்றாரு. பட் அவர் டீ குடிக்கிற மனநிலையில் இல்லை. ஏன்னா அவர் வெளியே எங்கே இருக்கிறான்னு தெரிஞ்சாவே ஆபத்து தான். ஆனால் பாருங்க, பாகிஸ்தான் வந்து ஈரானுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்க. ஆனால் அதே ஐரோப்பாவோட கூட்டாளியான பெட்ரோ சாண்டஸ் அவர்கள் வாங்கலாம், டீ குடிக்கலாம் நண்பரே, அருமையான அற்புதமான வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கெல்லாம் நிச்சயம் அணு ஆயுதம் தேவை. யார் சொன்னது ஈரானுக்கு அணு ஆயுதம் இருக்கக்கூடாது என்று? அணு ஆயுதம் இருக்க வேண்டும் ஈரானிடம், அப்பொழுதுதான் இது மாதிரியான ஆக்கிரமிப்பார்கள் தாக்குதலை நடத்த மாட்டார்கள் அப்படின்னு கடுமையான ஆதரவு கொடுக்கிறார். எதிர்ப்பு இல்லை, கடுமையான ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு கூடுதல் தகவல். இன்னைக்கு இஸ்ரேல் மற்றொரு சம்பவத்தை பண்ணி விட்டாங்க. அந்த காஸ்பியன் சி பக்கத்தில் பேந்தர் அன்சாலின்னு சொல்லிட்டு, ஏற்கனவே அங்கே கொஞ்சம் ஈரானும் ரஷ்யாவுடைய போர்ட்டும் இணைந்திருக்கு. அந்த இடத்துல தாக்கல் நடத்தினாங்க. நேற்று ரஷ்யா எதிர்ப்பு தெரிவித்தாங்க, இருந்தாலும் மறுபடியும் அடிச்சிட்டாங்களாம். அந்த இடத்துல கடுமையான ஒரு அட்டாக்காக பெரிய அளவுக்கு ஒரு ஏற்றுமதியை பாதிக்கப்படுதுன்றாங்க. இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயத்த சொல்லி ஆகணும். உலகளாவிய அளவில் பெரிய ஒரு தாக்கம், எவ்வளோ பெரிய நாடு ஆஸ்திரேலியா, அவங்களே தடுமாறுறாங்க அப்படின்னும் போது பெரிய விஷயம்தான் இல்லை. ஏன்னா அவங்ககிட்ட இதுக்கப்புறம் உணவுப் பொருட்களிலே ஷார்ட்டேஜ், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது, சுத்தமாக எதுவுமே வரல அப்படின்ட்டுலாம் புலம்புற இந்த சமயத்தில் அப்போ கேஸ் ஷார்ட்டேஜ் தான் அதிகம். நம்மளுக்கு வந்து பெட்ரோல் டீசல்லாம் இல்லை. அப்படி ஒரு வதந்தி வந்தது அப்படின்னாலும் நீங்கள் நம்பாதீங்க. ஏதோ அவங்க
வடக்கு சைடு தான் அந்த வதந்தியை நம்பிட்டு ஃபுல்லாக அந்த ஹைதராபாத் இந்த சைடு, ஹைதராபாத்தில் குஜராத் அந்த சைடெலாம் பாருங்கள் ஃபுல்லாக போய் போட்டுருக்காங்க. ஆனால் நம்பாலும் எல்லாத்துலேயும் முன்னேறிட்டோம். நம்ம ஏற்கனவே அந்த வதந்தியை நம்பி போட்டு டயர்டாகி வீட்டில் பெட்ரோல் பிடிச்சவங்களாம் என்ன அப்படி ஒன்று அந்த கேன் கணக்கில் அப்படி தான் வச்சுருக்காங்க. டீன் கணக்கில் எல்லாம் பிடிச்சி வச்சாங்கல்ல, அதே காலியாகாமல் இதுக்காகவே சும்மா வண்டி ஓடிட்டு இருக்கிறாங்க. நான் இந்த ரிலையன்ஸ் நிறுவனம் இருக்கு இல்லையா, நான் 3வது வீடியோ பதிவை சொல்கிறேன். நான் அங்கே தெஹ்ரான் கிட்ட அவசரமாக அக்ரிமெண்ட் போட்டு 15 மில்லியன் பேரல் அளவுக்கு வந்துட்டுருக்குங்க. அதெல்லாம் வந்துச்சுன்னா சர்ப்ளஸாக இருக்கும். இதில் ரொம்ப கில்லாடியாக ரிலையன்ஸ் நிறுவனம் தான் கொஞ்சம் அது இல்லாமல் சலுகை விலையிலையும் வாங்குறாரு. ரொம்ப சீக்கிரமாக வந்து சேருது. அவர் எப்படி வாங்கினா என்ன, இப்போ நம்மளோட தேவையை ஃபுல்ஃபில் பண்ணால் சரி, நம்மளுக்கு விலையாத்தாமல் இருக்கணும் மெயினாக. ஏன்னா உலகளாவிய அளவில் இப்போ விலையேற்றினா கூட அட்லீஸ்ட் கிடைக்கல. இப்போ ஆஸ்திரேலியாவில் வந்து எப்போ எனக்கு 1 லிட்டரு நீ டபுள் மடங்காக கூட வச்சுக்கோ அப்படின்னாலும் அங்கே கிடைக்கல. இல்லை, அங்கே எனக்கு இல்லாத ஒரு தேவை இல்லாமல் போதும். ஏன் நான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னா, ஏற்கனவே ரஷ்யாவில் செயின்ட் பீட்டர்பர்க்கில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது நேற்று உக்ரைன் அடிச்சிட்டாங்க. பெரிய பாதிப்பு முந்தா நேற்று. இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க, மறுபடியும் வந்து லுங்கா லெனின்கிரேட் ரீஜியனில் ஒரு பெரிய ஒரு கேஸ் ஹப்பு, அதுவுமே உலகத்தில் ஒரு டாப் 15க்குள்ளே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேஸ் ஹப்பு, ஒரு 400க்கும் மேற்பட்ட ட்ரோன் அனுப்பி முடிச்சிட்டாங்க கதையை. நம்ம கேஸ் வந்து ஒன்று அமெரிக்கா கிட்டே, இன்னொன்று இங்கே ரஷ்யா கிட்டேயும் வாங்கிட்டு இருந்தோம். ஏற்கனவே மிடில் ஈஸ்டில் சுத்தமாக காலி ஆகிடுச்சு. இப்போ அதை நம்பி தான் பெரும்பாலும் இருந்திருக்கும். பட் அதை அடிச்சிட்டாங்க. யார்? உக்ரைன் அடிச்சிட்டார். இப்போ ஜெலன்ஸ்கி என்ன நினைக்கிறார் அப்படின்னா, யாருக்குமே இருக்கக்கூடாது உலகத்தில்னு நினைக்கிறார். அதாவது இந்த லாபம் வந்து ரஷ்யா அடைஞ்சிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறார். ரஷ்யா அடையுதோ அடையலையோ, இது எவ்வளோ பெரிய ஒரு சப்ளை செயினை வந்து பாதிக்குது. ஆனால் இன்னும் இந்த ஜெலன்ஸ்கிக்கு உதவி செய்கிறாங்களே, இதெல்லாம் தெரிஞ்சு தாண்டும் போதும் நம்மளுக்கு கடுப்பாக இருக்குது. ஏன்னா தெரிஞ்சே நீங்கள் எவ்வளோ பெரிய பாதிப்பு இங்கே மிடில் ஈஸ்டில் பெருசாக பாதிக்கும் போது அந்த தடைகளை நீக்கிட்டாங்களேன்ற ஆதங்கத்தில் தொடர்ந்து 1 வாரமாக உக்ரைன் ரஷ்யாவுடைய எண்ணெய் கிணறுகளையும் ரஷ்யாவுடைய கேஸ் ஹப்பையும் தேடி 40% அடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க ஒன்று வந்து எங்கள் நெதன்யாஹூ வந்து லெசன் கற்றுக்கிட்டு போங்க, யார் எங்கெங்கே எப்படி அடிக்கிறாங்கன்றது லெசன் கற்றுக்கிட்டு போங்க. இந்நாள் இந்த போர் என்னைக்கோ முடிவுக்கு வர வேண்டியது இன்னும் விட்டு வச்சுட்டு இது இத்தனை நாளாக கொலை இழுத்துட்டு இருக்கு. ட்ரம்ப் அவர்களே ஒரு காலத்தில் என்ன சொன்னார்னா, அவங்க ஒரு பேப்பர் டைகர் மாதிரி தான் ரஷ்யா, ஏன் இப்படி இத்தனை நாளாக வளவன்னு இழுத்துட்டு இருக்காங்கன்றாங்க. இப்போ இவங்க அமெரிக்கா போனாங்கன்னு வச்சுக்கோ, ஈரானுக்குள்ள 3 நாளில் அவ்வளோதான் கேக்கு வெட்டி தெஹ்ரானில் உட்காந்து கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துடுவாங்க. இப்போ கிரவுண்ட் ஃபோர்ஸ் போகட்டும், அப்போ தெரியும் யார் பேப்பர் டைகரு, யார் நிஜமான ஃபோர்ஸ்ன்னு தெரியும். கிரவுண்ட் ஃபோர்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஆகவே ஆகாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஜெலன்ஸ்கி இது மாதிரி சமயத்தில் இப்படி பண்ணிட்டாரு என்ற ஒரு ஆதங்கமும் கூட. குளோபல் ரெசிஷன் நோக்கி போயிட்டுருக்கு. கேஸ் வந்து பெரிய அளவுக்கு ஒரு ஷார்ட்டேஜ் இருக்கிற சமயத்தில் தொடர்ந்து இப்படி இருப்பது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கிறது. ஏற்கனவே சரி ஈரான் தான் கொஞ்சம் கோபத்தில் இருக்கிறாங்க, அடிக்கிறாங்க, இந்த எல்லாம் ஒன்றும் அவங்க பிரச்சனை தெரியலையானா மறுபடியும் அங்கே அதாவது ஒரு வேளை அமெரிக்கா வந்து இல்லைப்பா நீ அடிப்பா, எங்கள் கேஸ் நான் கொஞ்சம் அதிகமாக சேல்ஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்களா, இல்லை ஐரோப்பா நாடுகளும் இப்படி குசுன்னு ஏற்றி விட்றாங்களா, அவரே முடிவு எடுக்கிறாரான்னு எனக்கு தெரியல. பட் இப்போ அவர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. இருக்கிற எல்லா அடுத்த சோர்ஸ் அங்கே தான், அந்த சோர்ஸையும் நீங்கள் முடிக்கிறீங்களா அப்படின்ற இன்னொரு ஆதங்கம் கூட இருக்கிறது. சரி, ஓகே. இன்னைக்கு நான் இன்னொரு விஷயத்தை கூட சொல்லணும்னு நினச்சேன். நான் அங்கே சிரியாவில் பாருங்கள், அந்த குழந்தைங்களாம் சாதாரணமாக கண்ணி வெடிகளையும் எவ்வளோ சாதாரணமாக அகற்றிட்டு இருக்கிறாங்கன்ட்டு, எவ்வளோ ரிஸ்க்கு. ஆனால் ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்கிறாங்க. நான் கூட வெடிக்காத போல நினச்சேன். அப்புறம் இன்னொரு பதிவு என்ன பண்ணால், அந்த பையன் தூக்கி இப்படி போட்டான் பாரு, டப்புன்னு வெடித்து ஒரு மாதிரி சிதறிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த பையன் வந்து உஷாரானான். இது வந்து சிரியாவில் குறிப்பாக இதுக்கு முன்பு இருந்த நிலைகள் யார் கண்ணி வெடி வச்சாங்கன்னு தெரியல. அந்த பசங்க ரொம்ப கேஷுவலாக அகட்டிட்டு இருக்கிறாங்க. ரக்கா அப்படின்ற ஒரு ப்ராவினன்ஸில் இந்த ஆன்டி டேங்க் மைன்ஸ் எல்லாமே வந்து அகற்றிட்டு இருக்கிற பதிவு வந்து பெரிய அளவுக்கு வயலாக இருந்ததும் கூடுதல் தகவல். ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விக்மார் ஸோ மச். நன்றி, வணக்கம்.